கார்டு இல்லாமல் வந்துட்டு ஆக்டிங்காக இருக்கட்டும், டைரக்ஷன், ப்ரொடியூசிங் எதுவாக இருந்தாலும் வந்து சினிமாவில் ப்ரொடக்ஷன் யூனிட்டில் கார்டு ப்ரொடக்ஷனில் கார்டுன்னு கொடுப்பாங்க. கார்டு இல்லாமல் வந்து ஒர்க் பண்ண முடியாது. நான் எடுக்கும்போது 2008 1 லட்சத்து சில்லற. வடபழனியில் ராமசாமி மெஸ் அங்கேருந்தா வாடிக்கையாக ரஜினி சார் ஃபுட்டு போகுமா? 2.0 படத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணாங்க சாப்பாட்டுக்கே? 10 lakhs மேலே வரும். இமேஜஸ் மீன்ஸ் அவங்க வந்து ஃபாரினர்ஸ் தானே. நம்ம இந்தியன் ஃபுட்டு வந்து காரசாரமாக இருக்கும், அவங்களுக்கு அது பிடிக்காது. அந்த அம்மா ஒன்லி ஒரு பிளாக் டீ தான். யார்? அஜித் சார். ஒன்லி ஒரு பிளாக் டீ. ஜவான் ஒரு படம், ஹிந்தி படம், அட்லீஸ்ட் டைரக்டர் நயன்தாரா மேம் வந்து அவங்களோட ஓன் பர்சனல் அசிஸ்டண்ட்டு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஒயிட் ஹார்ஸ் மீடியா. இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ். அதாவது சினிமாவில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடக்ஷனில் வந்து சூப்பரான சாப்பாடுலாம் போடுவாங்க. ஸோ அந்த சீஃப் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் மாதவன் சார் தான் நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஆக்சுவலாக மாதவன் சார் ப்ரொடக்ஷன் யூனிட்டை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஸோ இன்னைக்கு அதை பற்றி நிறையா பேசலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் முதல் முறையாக இந்த ஃபீல்டுக்குள்ளே எந்த வருஷம் வந்தீங்க, எதனால வந்தீங்க? 2008 இந்த ஃபீல்டுக்கு வந்தேன் நான். ஒரு ஃபஸ்ட்டு 90 சென்னைக்கு வந்தேன் நான். ஆந்திரா கிளப் கேன்டீனில் ஒர்க் பண்ணேன். ஓ, நீங்கள் வந்து பிறந்தது பூர்வீகம் எல்லாம் ஆந்திரா? ஆந்திரா. அங்கே கேன்டீனில் இருந்தீங்க? இங்கே இருக்கு அந்த கேன்டீன் வந்து ஆந்திரா கிளப்னு நம்ம விஜயராக ரோட் இருக்குல்ல, டி நகர், அங்கே இருந்தேன் நான். ஓகே. 10 வருஷம் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு 2010 வந்து அசோக் நகர் கேன்டீன் இருக்குது, நம்ம தெரிஞ்ச வருது ரெஸ்டாரண்ட்டு, சைனீஸ் மாஸ்டர், அங்கே நான் ஒர்க் பண்ணேன். அது அங்கேருந்து அதுக்கப்புறம் தான் 2008 தான் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என் பிரதர் எது இருக்காப்புல. உங்கள் பிரதர் ஆல்ரெடி இருக்கார். என் பிரதர், எங்கள் மாமா எல்லாமே இருக்காங்க. நம்ம எங்கள் டீமாக ஒரு 40 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்பா, ஸோ ஃபேமிலியே சினிமாவில்? ஆமாம், சினிமா தான் இருக்கிறோம். நம்மளும் எதுக்குடா விட்டு வைப்பானே, நீங்கள் வந்துட்டீங்க 2008. ஆமாம், கார்டு இல்லாமல் வந்து ஒர்க் பண்ண முடியாது. நான் நம்பராக உள்ள இன்னும் அலோடு. ஆமாம், அது நானுமே கேட்கணும்னு நினச்சேன். கார்டு இல்லாமல் வந்துட்டு ஆக்டிங்காக இருக்கட்டும், டைரக்ஷன், ப்ரொடியூசிங் எதுவாக இருந்தாலும் வந்து சினிமாவில் ப்ரொடக்ஷன் யூனிட்டில் கார்டு ப்ரொடக்ஷனில் கார்டுன்னு கொடுப்பாங்க. நீங்கள் கார்டு இல்லாமல் வந்து செஞ்சீங்களா? இல்லை, கார்டு இல்லாமல் நோ அலோடு. கார்டு எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம கேட்ரிங்கு, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கேட்ரிங் உள்ளே நம்ம ஒர்க் பண்ண முடியும், இல்லைன்னா ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் 2008 வந்து ப்ரொடக்ஷனில் கார்டு எடுத்துட்டீங்க. அப்போ எவ்வளோ சார் இருந்துச்சு கார்டு? நான் எடுக்கும்போது 2008 1 லட்சத்து சில்லற. அப்பா, இப்போ வந்து 5,05,000 சில்லற இப்பயும். ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது வந்து கஷ்டப்படுறவங்க, ஆமாம், ரொம்ப வறுமையில் இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு கூட இதில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து 1 லட்சம்ன்றதே வந்து ஒரு ரொம்ப பெரிய காசு. ஸோ அவங்க வந்து ப்ரொடக்ஷனில் வந்து எடுக்கும் போது தவணை முறையில் கொடுக்குற மாதிரி கார்டு ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி இல்லை, மொத்தமாக காசு கொடுக்கணும். யார் இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒரே இதுதான், ஒரே ரூல்ஸ் தான், ஒரே இதுதான். இப்போ நம்ம வந்து கார்டு எடுத்து 2 வருஷம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறோம். அந்த டேலண்ட்டோட வந்து நீ நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் சீப்பாக பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு போஸ்டிங் இருந்திருக்கும் இல்லையா? இப்போ வந்து சீஃப் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ்னு சொல்கிறீங்க. ஸோ வரும்போது ஏதாவது பேர் ஏதாவது இருந்துச்சு? கிடையாது, யாருக்குமே அந்த மாதிரி ரூல்ஸ் தமிழ்நாட்டில் கிடையாது. ப்ரொடக்ஷன் சீஃப் கார்டு தனியாக எடுக்கிறது கேரளாவில் இருக்குது, இங்கே கிடையாது. என்னோடய குருக்கிட்ட நான் ஒரு 5-6 படம், பெரிய படம் ஒர்க் பண்ணோம். சீனு சௌதரின்னு, சங்கர் சார் படம் பண்ணும்போதெல்லாம் இந்திரன், ஐ 2.0, ஏலமரு, அந்த மாதிரி பெரிய படங்கள் தான் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண. அப்போ ரஜினி சாரோட ஒர்க் பண்ணுறப்போ ரஜினி சார் என்ன மாதிரியான ஃபுட்டு சாப்பிடுவார்? ஸ்டார்டிங் நான் வந்து அவர்கிட்ட போகல, நம்ம இன்சார்ஜ் தானே. அப்போ சார் இந்த மாதிரி சீனு சாரோட அசிஸ்டண்ட் சார், நான் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் தான் சார், சொல்லுமா என்னம்மா சார், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணும் சொல்லுங்கள் சார், நம்மளோட கேட்ரிங்கில் என்ன வருது அதுவே பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. அப்போ ஒரு 2 ஐட்டம்ஸு அவர் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி, ஒரு கீரை பொரியல், ஒரு நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் சுக்கா, அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சர்வ் பண்ணும்போது அவர் சாப்பிட்டு, ஓகே தம்பி நல்லாயிருக்கு, எங்கே இந்த மாதிரி எங்கே பண்ணீங்க, நீங்கள் எப்படி மாதிரி சார்? நம்ம மெஸ் தான் சார். ஃபஸ்ட்டு அவர் ஃபுட்டு எல்லாமே ஸ்டார்டிங் எல்லாமே ராமசாமி மெஸ்ஸுன்னு ஒரு கேட்ரிங் இருந்தது. எங்கே? வடபழனியில் ராமசாமி மெஸ். அங்கே இருந்தால் வாடிக்கையாக ரஜினி சார் ஃபுட்டு போகுமா? ஆமாம், எல்லா சங்கர் சார் படத்துக்கு, எல்லா படத்துக்கு 2.0 தவிர அதுக்கு முன்னாடி எல்லா படம் ராமசாமி மெஸ் தான். ஓகே. அங்கேருந்த ஃபுட்டு எல்லாமே ரஜினி சாருக்கு, சங்கர் சாருக்கு, அவங்க மாமியார் வீட்டில் தனியாக பண்ணி கொடுப்பாங்க. பரவாயில்லையே. இப்போ நீங்கள் வந்து எந்த இடத்துலேருந்து ஃபுட் எடுப்பீங்க? நீங்கள் பண்ணுவீங்களா இல்லை ஏதாவது ஒரு மெஸ் மாதிரி வச்சுருக்கீங்க? மெஸ் தான்.
எங்கே இருக்குது உங்கள் மெஸ்ஸு? இப்போ வந்து ஆர்கே மெஸ்ஸு. ஆர்கே மெஸ். ஆமாம், எம்எம்டி லெஃப்டில் இருக்குது. வாவ். ஆர்கே கர்னர் 2.0 அந்த மெஸ் தான். 2.0 படத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணாங்க சாப்பாட்டுக்கே? 10 lakhs மேலே வரும். அப்பா. ஆமாம், டெய்லி வந்து 1000 மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, 1000 பேருக்கு 1000 பேர் 800 பேர். ஆமாம் 10 லட்சம். ஆமாம், 3 இது எல்லாமே வந்து ப்ரொடியூசர் தான் பேர் பண்ணி. ஆமாம், ப்ரொடியூசர் தான் கொடுக்கும். அதாவது ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து சாப்பாடு வருதுன்னா அப்படின்னா ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு ஒரு கேட்டகரி, டேரக்டர்ஸ் ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு ஒரு கேட்டகரி இருக்கும், ஆர்டிஸ்ட் கேரக்டர் பண்ணுறவங்களுக்கு ஒரு கேட்டகரி இருக்கும், டெக்னீஷியன்ஸ்க்கு ஒரு கேட்டகரி இருக்கும். இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் தான் ஃபுட்டு கொடுப்பீங்களா இல்லை எல்லாருக்கும் ஒரே ஃபுட்டா? சேம், எல்லாம் ஒரே ஃபுட்டு தான். இருந்தாலும் ஏன்னா மொத்தமாக ஒரே இடத்துல சாப்பிட முடியாதுல்ல. ஆமாம், அது உண்மைதான். ஒரு டிபார்ட்மெண்ட்டு அசிஸ்டன்ட் ஏடி டிபார்ட்மெண்ட்டு, கேமராமேன் ஏடி அவங்க சேர்த்து, கேமராமேன் அசிஸ்டன்ட் சேர்த்து ஒரு இடம். ரெண்டாவது கேமரா யூனிட்டு இவங்களுக்கு ஒரு இடம். இன்னும் 3வது இடம் வந்து ஜென்ரல் ஆள் யாரையும் சாப்பிடலாம் உட்காந்து. இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அதிகமாக இருக்கலாம், அவங்களோட ஒரு தனி செட்டப்பு. ஆக்சுவலாக இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஒரு பேச்சு அடிபட்டு இருந்தது ஒரு காலத்தில். வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் தான் ஆமாம் ஃபுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு தடவை வந்து விஜயகாந்த் சார் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் பார்த்தபோது மக்கள்லாம் வந்துட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கீழே உட்காந்து அவங்க வேற மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர் தான் வந்து அதை முதல்ல பிரேக் பண்ணாரு. எல்லாருக்குமே ஈக்குவலான ஃபுட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்களே, இதெல்லாம் உண்மையா சார்? உண்மைதான். சூப்பர் சூப்பர். உண்மைதான். இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் ஈக்குவல் ஃபுட்டு தான். ஆமாம், இப்போ எல்லாருக்கும் இப்போ ஃபுட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் கொஞ்சம் கட் பண்ணியிருப்பாங்க. சார், இப்போ நீங்கள் விஜய் சேதுபதி சாரோட பர்சனலான அவரோட கம்பெனி கூட நீங்கள் தான் வந்து சீஃப்னு சொல்லி கேள்விப்பட்டோம், அது உண்மையா சார்? ஆமாம், உண்மை. நாங்கள் தான் ஒர்க் பண்ணுறோம். அந்த ப்ரொடக்ஷன் பேர் சொல்ல முடியுமா? அந்த கம்பெனி பேர்? விஎஸ்பி ப்ரொடக்ஷன். சார் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் நாங்கள் மீட் பண்ணும்போது வந்து ஒரு அன்பு மேனேஜர் இருந்தார். அவர் மூலியம் தான் நான் போனேன் ஆஃபீஸ். என்னென்ன படம் ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்டார். சார் இந்த மாதிரி சங்கர் சார் படம் எங்கள் குரு பண்ணும்போது ஒரு 5-6 படம் அவரோட அசிஸ்டன்ட் நான் ஒர்க் பண்ணேன் சார். சரி, ஓகே, நல்ல டீம் தான், பெரிய படம் தான் பண்ணுறீங்க. ஆனால் நம்ம கம்பெனிக்குள்ளே வந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் ஆகும்போது எந்த ஃபுட் இருந்தாலும், யார் எங்கே உட்காந்தாலும், எங்கே இருந்தாலும் ஒரே மாதிரி சாப்பிட்ணும், ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஒருத்தருக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணுவீங்க தெரியும் எனக்கு, அந்த மாதிரி பண்ணக்கூட தம்பி. இன்றைக்கி இன்னும் நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோமோ, என்ன ஃபுட்டு தரோமோ அதே எல்லாருக்கும் ஈக்குவலாக ஒரே மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் பேஸ் வயசை தனித்தனி பிரித்து கொடுக்க வேணாம். ஓகே சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் பண்ணுறது ரெடி. எனக்கா திட்டு வாங்கியிருக்கீங்களா? திட்டு வாங்க சஜின் தான். நாங்கள் திட்டு வாங்காமல் தொழிலில் வர முடியாதுல்ல. என்ன எது இருந்தாலும் ஏன் திட்டுறாங்கன்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணதை திட்டுறாங்க. இல்லை, பொதுவாக நீங்கள் எதுக்கு திட்டு வாங்கியிருக்கீங்க? ஏதோ இந்த மாதிரி அந்த டயத்துக்கு அந்த ஃபுட்டு நம்ம கொடுக்கலன்னா திட்டுவாங்க, சத்தம் போடுவாங்க. ஏன்னா ரொம்ப டிலே ஆயிடுச்சுன்னா கோவப்பட்டு ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. 1 மணிக்கு பிரேக் விடுறதுக்குள்ளே நாங்கள் 12-12:15 சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணிடணும். அது 1 மணிக்கும் செட் பண்ணால் அப்புறம் ½ hour டைம் வேஸ்ட் ஆகிடும். அந்த ½ hourல இவங்க வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம். 2 மணி திருப்பி கேமரா வைப்பாங்க. 2 மணி ஸ்டார்ட் பண்ணும்போது அது கரெக்டாக 12-12:30 மணிக்கெல்லாம் நாங்கள் ஃபுட் செட் பண்ணி வச்சிடணும். 1 மணி பிரேக்காக அவங்கவுங்க செட்டப் அவங்க ரெடியாக வந்து சாப்பிட்டு 2 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. இப்போ சாரோட பர்சனல் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் நீங்கள் தான் வந்து சீஃப். ஆமாம். ஓகே ஓகே. ஸோ இதை தாண்டி வந்து ஐ படத்துலையும் ஒர்க் பண்ண அப்படின்னீங்க இல்லையா? ஸோ அங்கே வந்து விக்ரம் சார், எமி ஜாக்சன் இந்த மாதிரியான ஹைஃபை பீப்புள்ஸ் எல்லாம் இருந்தாங்களா? ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் யூனிட்ல என்ன மாதிரியான ஃபுட் ப்ரிஃபர் பண்ணாங்க? எமி ஜாக்சன் அவங்க வந்து ஃபாரினர்ஸ் தான். நம்ம இந்தியன் ஃபுட் வந்து காரசாரமாக இருக்கும், அவங்களுக்கு அது பிடிக்காது அந்த அம்மாவுக்கு. ஸோ அவங்களுக்கு ஹோட்டல்லேருந்து என்ன மாதிரியான ஃபுட் வாங்கி சாப்பிடுவாங்க? சபேல் வந்து வெஜ் சாலாடு, சாலட்ஸ் மாதிரி. ஆமாம், இது பர்கர், சிக்கன் சாலாடு அந்த மாதிரி சபேல வாங்கிட்டு வருவோம். விக்ரம் சார் வந்து அப்போ டயட் இல்லை, எதுவுமே சாப்பிட மாட்டார். ஒரு 4 வெரைட்டி ஃப்ரூட்ஸு மிக்சர் ஜூஸ் போட்டு கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள் 3 மிக்ஸ் பண்ணி அவங்க அசிஸ்டண்ட் வந்து ஜூஸ் போட்டு கொடுப்பாரு. இதை தாண்டி வேறு எந்த ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க? அஜய் சார் 2 படம் ஒர்க் பண்ணோம். நம்மளோட குரு தான் அவங்க பண்ணோம். அவங்ககிட்ட நான் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். என்ன படத்தில்? ஆரம்பம். கௌதம் சார் டைரக்ஷன் ஒரு படம் பண்ணார். இந்த 3 படம் நான் ஒர்க் பண்ணேன். ஆரம்பம் படத்தை சாருக்கு பர்சனலாக மும்பையில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் நான். அந்த ஊரில் ஒரு தவறு நடந்துச்சு. மகேஸ்வரன் ஊருக்கு போனோம். அந்த டோலி சாங்கு ஆரம்பத்தில் அந்த சாங் அப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம கொண்டு வந்ததுக்கு ஆளுங்க அதிகமாக வந்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்போ உடனே என்ன பண்ணாச்சுன்னா பழங்கள், ப்ரெட்டு, ஜாமு, ஃப்ரூட்ஸு. அந்த ஊரில் அதிகமாக வாழைப்பழம் சாப்பிடுவாங்க, வாழைப்பழம். ஆனால் இது தவறுங்க, தப்பு பண்ணது சார். ஆமாம், நாங்கள் கை கிட்ட பதில் சொன்னோம். ஆனால் ஏன் இந்த மாதிரி சார், ஃபஸ்ட் நாள் அந்த ஊருக்கு வந்தோம். அந்த ஊருக்காரங்க வந்து தெரியாமல், நம்மளுக்கு தெரியல, இவங்க நடிக்க வந்திருப்போம்னு நினச்சி நாங்களும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நினச்சி நாங்களும் கம்முன்னு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க சும்மா பார்க்க வந்தவங்க.
கூப்பிட்டு கேட்டார். நாங்கள் வந்து சார் இந்த மாதிரி தவறு நடந்துச்சு சார், இந்த மாதிரி இன்னொரு நடக்காமல் நாங்கள் பண்ணுறோம். சரி தம்பி இதை லாஸ்ட் வார்னிங் இந்த மாதிரி. ஏன்னா நாங்கள் காலையில் ஏஞ்சி வரோன்னா நீங்கள் போடுற உணவு தான் எங்களுக்கு எல்லாமே. நீங்கள் கரெக்டாக பண்ணலைன்னா நாளைக்கு ப்ரொடியூசருக்கு தான் கெட்ட பேர், ப்ரொடியூசருக்கு தான் கெட்ட பேர், சாப்பாடு பத்தலன்னு சொல்லிட்டு. அப்போ ப்ரொடியூசர் வந்து கூப்பிட்டு கேட்பார். அப்போலேருந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக பக்காவாக பண்ணி கொடுத்தோம். அவர் எப்பவுமே அவ்வளோவா ஃபுட் இன்ட்ரெஸ்ட் கம்மி தான். அவர் என்ன மாதிரி ஒன்லி ஒரு பிளாக் டீ தான். யார்? அஜித் சார். ஒன்லி ஒரு பிளாக் டீ. பிளாக் டீ. நான்வெஜ் எல்லாம்? நான்வெஜ் எல்லாம் அவரே சமையல் பண்ணிக்குவார். அப்படியா? எஸ். டோட்டல் டீமுக்கு பிரியாணி செஞ்சு பண்ணுறவார் 100 பேர்கிட்ட. அஜித் சார் வந்து மங்காத்த படம் பண்ணும்போது ஏர்போர்ட் பின்னமல் ஷூட். அவர் மத்தியானம் தான் ஷார்ட் போடுறது, காலையில் வந்துட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த 3 ஹவர் 4 ஹவர் சும்மா உட்காந்து நல்லா இருக்காது, என்ன பண்ணலான்னு இன்றைக்கி பிரியாணி பண்ணிடலாம் ஒரு 100 பேருக்குன்னு பிரியாணி சொல்லி ஒரு 1/2 ஹவரில் லிஸ்ட்டு கொடுத்துட்டாரு. அந்த லிஸ்ட்டு தகுந்த மாதிரி போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அடுப்பு எல்லாமே அந்த டெக்னீஷியனும் மத்தியானம் சாப்பிட்டாங்க. சரி, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. அடுத்ததான் நீங்கள் வேறு எந்த பெரிய பட்ஜெட் மூவி ஒர்க் பண்ணீங்க? ஜவான் ஒரு படம், ஹிந்தி படம், அட்லி சார் டைரக்டர். ஆனால் அவங்க 75% மும்பையில் பண்ணாங்க. இங்கே வந்து ஒரு 45% செட் ஒர்க் பண்ணோம். 40 days வந்து ஷூட் பண்ணோம். ஷாருக்கான் சார் வந்து ஃபுட்டு அவங்க ஓன் குக்கு, மும்பைலேருந்து எல்லாம் வந்தாங்க. ஓ அப்படியா? எஸ். மீதி டெக்னீஸ்க்கு தான் நம்ம ஆர்கேஎம்எஸ் ஒரு கண்ணன் ஓனர், அவங்க கான்ட்ராக்டில் நாங்கள் கூட்டின்னு போயிட்டு அந்த ஆதித்யராம் ஸ்டூடியோலேயே பெரிய செட்டு போட்டாங்க. செட்டு ரைட் சைடு கிச்சன் செட்டப், அங்கேயே எல்லாம் பக்காவாக ஏற்பாடு பண்ணோம். ஆனால் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஆனால் இதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு வந்து எங்களோட மேனேஜர் சரவணா சார் எப்படின்னா ஐ படத்தோட மேனேஜர். அப்போ எங்களை பழக்கம். நண்பன் பண்ணும்போது அட்லி சார் அதோட கோஆர்டினேட்டர் தான். அந்த லிங்கில் தான் நாங்கள் ஜவான் வந்து சரவணா சார் அட்லி சார்கிட்ட இருந்தார். ஒரு 300 பேருக்கு ஒரு 80 நாள் வேலை கொடுத்தாரு டைரக்டர் சார். தி கார்ஜியஸ் பியூட்டி நயன்தாரா மேம்க்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுப்பீங்க? நயன்தாரா மேம் வந்து அவங்களோட ஓன் பர்சனல் அசிஸ்டண்ட்டு குக்கிங் செட்டப்பு டென்ட் செட்டப் போடுவோம். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க குக்கிங்கே அவங்க மாஸ்டர் தான் பண்ணிக்குவாப்ல. அப்படியா? ஆக்சுவலாக வந்து பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சனல் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க, மேக்கப் மேன் இருப்பாங்க, குக்கிங்க்கும் ஆள் கொடுத்தாங்களா? குக்கிங் கூட அவங்களோட அசிஸ்டண்ட்டே தான் குக்கிங் பண்ணி கொடுப்பாரு. அப்படியா? ஆமாம். என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் அவங்க அந்த 40 நாளில் சாப்பிட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சு? ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து உங்ககிட்ட தான் வந்து அவங்க அசிஸ்டன்ட் வந்து பில் கொடுத்துருப்பாரு இல்லையா, அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 40 நாள் அவங்க என்ன மாதிரியான ஃபுட் சாப்பிட்டாங்க? அதான் இப்போது நான்வெஜ் வந்து அதிகமாக அவங்க சிக்கன் தான் பண்ணிக்கிறாங்க. சிக்கன் தான் வாங்கிட்டு வந்து வேணாங்க பண்ணி கொடுப்பாங்க. ஒரு நாள் மட்டன் பண்ணி கொடுப்பாங்க. அதிகமாக வந்து இந்த ஒரு பொரியல், ஒரு காரக்குழம்பு, பூண்டு குழம்பு, இந்த டால் பப்பு டால் மாதிரி இதை பண்ணுவாங்க அவங்க அசிஸ்டண்ட்டு. ஒயிட் ரைஸு, இதுதான் நார்மலாக அவங்களுக்கு. அவங்களே ஏன்னா அவங்க வந்து அவங்க அசிஸ்டண்ட் பண்ணாது அவங்களுக்கு ஒரு திருப்தி. நம்மக்கிட்ட ஆர்டர் அவ்வளோ வராது அவங்களுக்கு. ஸோ பர்சனல் அசிஸ்டண்ட்டே ஃபுட் பண்ணி. எங்கள் ஹீரோ விஜய் சேதுபதி சார் வரும்போது அவர் வில்லன் தானே அதில். அப்போது அவருக்கு என்னன்றது நானே கேட்டரிங்கில் சொல்லி பண்ண சொல்லி வைப்பேன். களி உருண்டை, நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் சுக்கா, அந்த மாதிரி ஒரு நாள் மாறி மாறி வாரத்துக்கு 2 நாள் தான் டெய்லி. ஏன்னா அவர் டெய்லி சாப்பிட மாட்டோம், போர் அடிச்சிடும். அதனால் வாரத்துக்கு 2 நாள். அதுவே அவர் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம், டைம் இருக்காது. சார் எங்களுக்கு கோல்டு தான் எப்பவுமே. ஆமாம், நாங்கள் என்ன பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடுவார். அதை பற்றி எந்த குறையும் சொல்ல மாட்டார் எப்பவுமே. சாரோட ரொம்ப ஃபேவரட் ஃபுட் எது? ஏன்னா நீங்கள் வந்து இப்போ க்ளோஸாக வந்து சாருக்கு வந்து நிறைய ஃபுட்டெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ சாருக்கு ரொம்ப பிடிச்ச உணவு எது? நாட்டுக்கோழி குழம்பு நல்லா பிடிக்கும், அது விரும்பி சாப்பிடுவார். மட்டன் சுக்கா அது விரும்புவார். பிரியாணி நல்லா விரும்பி சாப்பிடுவார். ஜுங்கா படம் பழனியில் பண்ணுறோம். கிளைமேக்ஸ் ஃபைட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி ஷெட்யூல் பேக்கப் மறுநாள் அன்றைக்கி அங்கே பழனியில் வந்து அவர் பெங்களூருக்கு ஹோட்டல் வச்சுருந்தார். சார் அவருக்கு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னா 2 பிரியாணி அனுப்பி கொடுத்தோம். சாப்பிட்டாரு. தம்பி இது எங்கே வாங்கினேன் சார்? இந்த மாதிரி கேரளாக்கார கடை தான், பெங்களூர். அவங்க நல்லா இருக்குது சார். நாளைக்கு நம்ம ஷெட்யூல் முடியல சார், லாஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் போட்டுடலாம் சார் பிரியாணின்னு. ஓகே போடுமா அப்படின்னாரு. மறுநாளே 350 பேர் 400 பேர் இருந்தாங்க. எல்லாருக்கும் பிரியாணி தான் போட்டோம். அந்த கடையில் அதே கடை போய் சார் என்ன சாப்பிட்டாரு அந்த கடை பிரியாணி தான் நாங்கள் எல்லாருக்குமே மறுநாள் 400 பேருக்கு ஆர்டர் பண்ணி எல்லாருக்குமே அங்கே தான் மத்தியானம் லஞ்சு.
ஸோ ரொம்ப அருமையாக சொன்னீங்க மாதவன் சார். நீங்கள் உங்கள் கூட பேசினது போது தான் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. லைக் ரஜினி சார் என்ன மாதிரியான உணவு சாப்பிடுவார், ஸ்பாட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்தது, இது மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.